என்ன போய் ரவுடி குடும்பங்கறா? இவதான் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கா. சொல்ற வாயை மூடிட்டு பேசாம இரு, இல்ல உன் தகர டப்பா மூஞ்சில இருக்கிற எல்லா பல்லையும் கட்டி கையில கொடுத்து. பல்ல கழட்டுவியா? ஏய் கழட்டி பார்க்கலாம். ஏய் கழட்டி பார்க்கலாம். யாரு என்ன பேச்சு பேசுற? பல்ல கழட்டுவியா? கேவலமா என்னடி ஏய் கழட்டி பார்க்கலாம். நிறுத்துமா நிறுத்து. என்னது இது, கல்யாண விடா இல்ல மீன் மார்க்கெட்டா? வெளியில கேக்குது சத்தம். சும்மா இருக்க மாட்டீங்களா? ஐய என்னம்மா பானு, நீ படிச்ச பொண்ணு தானே, இதுங்க கிட்ட போய் சரிக்கு சமமா பேசிட்டு இருக்க. ஐயா அம்மாடி, என்னடி நல்லா இருக்கியா? அக்கா கிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க போல இருக்கு பாசம் இல்ல? ஆமாமா, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், ஒரே குடும்பமா இருக்கணும் இல்ல? நல்லா கேட்டுக்குங்க. சாத்தா வந்து வேதம் ஓதிட்டு இருக்கு, எல்லாரும் நம்பிக்கீங்க. தம்பி நீ இன்னும் இருக்கியா? ஏய் இல்ல இல்லப்பா, இங்க இருக்கியான்னு கேட்டேன். வெளியில தேடி பார்த்தா ஆளே காணுமே, அதான் கேட்டேன். நாங்கெல்லாம் மயில் கல்லு மாதிரி இங்கே தான் இருக்கோம், நீங்க தான் இங்க புதுசா இருக்கு. ஐயோ நான் புதுசெல்லாம் கிடையாதுப்பா, ரொம்ப பழசுப்பா. இந்த மீனாட்சியோட அம்மா பெத்தவளாச்சே. என்ன சொல்ற கண்ணு? மீனாட்சி நானும் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். கல்யாண வீடுனா கலகலப்பா இருக்கணும்ல, இங்க வந்து எதுக்கு சண்டை சச்சரவு எல்லாம் போட்டுக்கிட்டு? சரி நீ ஆம்பளை தானே? இல்லப்பா, எல்லாம் பொம்பளைங்களோடவே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிய. அது பாரு, ஆம்பளைங்களா அங்க இருக்கிறாங்க, யாரோ யாரோ புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் போய் அங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடலாம் இல்லையா? இங்க நின்னுகிட்டு இருக்க. இவரு சீக்கிரமா ஒன்னு சொல்லி தாலி கட்ட சொல்லு. ஏதாவது பேசுனேன்னு பேத்துருவேன். கண்டவளம் பேசுறான், வேடிக்கை வந்துட்டு இருக்கு. இருக்குடி உனக்கு வருத்தப்படாத, அழகா லட்சணமா இருக்கே. உன் தலை எடுத்து தார் டின்னுக்கு வாக்கப்பட்டுட்டே, என்ன பண்றது, விடு போட்டோம். ஐயோ அழாத அழாத, விடு, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல, இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல, விட்டுரு. என்னடி அக்காவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற நவகிரகம் மாதிரி? வா, நிறைய பேர் வருவாங்கல்ல, இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்ல, நாம தான் முன்னாடி நின்னு எடுத்து செய்யணும். வா எல்லாரையும் வா வான்னு கூப்பிடுவோம். வா வாடி. தள்ளுங்க. ஐயோ சம்மதிமா என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க. ஐயோ கால் வலிக்க போகுது. உட்காருங்க உட்காருங்க. ஏய் சேர் போடு. இந்தாங்க சேர், உட்காருங்க. ஏய் நீ வாடி, வா வா வா. எவ்வளவு வேலை இருந்து இங்க நின்னுட்டீங்க? என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி பம்மிக்கிட்டு போற? இல்லம்மா, நீதான் என் மேல கோவமா இருக்க, அதான் நீ பேசுவியா இல்லையான்னு தெரியல. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு வந்து வேலையெல்லாம் பாக்குற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? என்னம்மா, நம்ம வீட்டு கல்யாணம் இல்ல? ஆமா நம்ம வீட்டு கல்யாணம் தான். ஆமா, வேலை பார்க்க வேண்டியதாம்மா. இல்லம்மா, அது இந்த பாரு, எனக்கு எந்த விளக்கமும் தர வேண்டாம், ஏதோ நல்லா இருந்தா சரிதான். உன் அக்கா என்ன சொல்ற? நல்லபடியா உன்னை பாத்துக்கிறாளா? நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. எங்களுக்கு புது வீடு பார்த்து கொடுத்துருக்காங்க, அவருக்கு பிசினஸும் வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீதான் பால் காய்ச்சற அன்னைக்கு வந்து. பின்ன என்ன கூப்பிட்டாளாவ? என்ன கூப்பிடல? புது வீட்டுக்கு போறப்போ ஒரு வார்த்தை நீ எனக்கு சொல்லணும்ல? ஏண்டி பெத்தவங்க உயிரோட நாங்க இருந்து என்னடி பிரயோஜனம்? சரி எது எப்படியோ, அக்கா தங்கச்சிங்க ஒத்துமையா இருந்தா சந்தோஷம்தான். அந்த காலத்துல அக்கா தங்கச்சிங்க சண்டையெல்லாம் சக்கரத்தி சண்டை மாதிரி பெருசா நீண்டுகிட்டே போகும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நீ ஏதாவது சொன்னீனா உன் அக்கா கேப்பாளா? அம்மா என்னம்மா பண்ற? நீ என்ன பண்றன்னு ஒண்ணுமே புரியலம்மா. ஐய நீ வேற, சும்மா இருடி. நீ போமா, போய் வந்த வேலையை கவனி. போ எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்போ. வழியா போட்டோம். போ. என்னம்மா நீ அவ மேல எவ்வளவு கோவத்துல இருந்த? அவ வீட்டுக்கு வரக்கூடாது தலைமொழிகிட்டேன்னு சொன்ன, இப்ப அவகிட்ட போய் பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்க. ஐய இவ ஒருத்திடி இவ. ஏண்டி ரெடி ஆகி கல்யாணத்துக்கு வரதுக்குள்ள 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயோ எப்படியோ இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் எப்படி குப்பை கொட்ட போறியோ தெரியல. போ. இல்லம்மா, நீ என்ன
பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. வாய மூடு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் தானே உன்கிட்ட வந்து சொல்றதுக்கு. எது நடக்குதோ அப்பதான் எனக்கே புரியும். கொஞ்சம் வாய மூடிட்டு எல்லாத்தையும் பாரு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய் போதும். அதிக பிரசங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்காது, சரியா? சரிம்மா, ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. வாய மூடுன்னு அவ்வளவுதான். சும்மா பேசிக்கிட்டே இருக்க. வாடி வாடி. நல்லா இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சும்மா பழ 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 பழன்னு இருக்கிற. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம்? உங்ககிட்ட நான் 10 லட்சம் ரூபாய் கடனா கேட்க போறேன். அதெல்லாம் இல்ல. நீங்க கேட்ட உடனே நான் கொடுத்துட்டாலும். ஆமா ஆமா, இருந்தாலும் நீ கொடுக்க மாட்டிய. கஞ்ச பிசினாரி குடும்பத்துல இருந்து வந்தவளாச்சே. சரி சரி, பொண்ணோட ரூம் எங்க இருக்கு? ஆமா, இது பெரிய ஹோட்டலு. அப்படியே இது பொண்ணு ரூம், மாப்பிள்ளை ரூம், அந்த ரூம், சர்வெண்ட் ரூம் தனித்தனியா வைக்க போறாங்க. ஏதோ புறா குண்டு மாதிரி வச்சிருக்காங்க. இதுல போய் கல்யாணத்தை பண்றாங்க. இதுல பொண்ணு ரூம் எங்க, மாப்பிள்ளை ரூம் எங்க? எனக்கு என்ன தெரியும்? எங்கேயாவது இருந்தா போய் தேடுங்க. போங்க போங்க. என்னது இது? எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு இந்த ஏறிட்டு போகுது. ஏய் பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், இங்க வா 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 வா. வாடமா, வா வா வா. சொல்லுங்க, என்ன வேணும்? ஒண்ணு இல்ல. இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. கலரு பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கா, அதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. சரி, பொண்ணு ரூம் எங்க இருக்கு? பொண்ணு ரூமா? அது மேல போய் லெஃப்ட்ல போனா இருக்கு. அப்படியா? சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ போ, பாத்து மாமா, பாத்து போ. வாடி, பொண்ணு ரூம் போலாம், வா. ஏமா, இப்ப பொண்ணு ரூமுக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஐயோ, இப்பதானடி சொன்னேன் நொய் 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 நொய்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதேன்னு. உயிர் போதுடி. ஐயோ, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய். வா, என் பின்னாடியே வா. புடவை முந்தானை மட்டும் பிடிச்சிட்டு வா, போதும். நீ வேற எதுவுமே செய்ய வேண்டாம், வா. ஐயோ, படிக்கிட்டே இருந்தோமா? அம்மாடி, இதான் பொண்ணுருவா. ஐயோ, இதான் பொண்ணு. என்னடி? மா, கல்யாண பொண்ணு இங்க இருக்குமா? இப்போது சொன்னியே. வாமா, முன்னாடி வா. ஏன் சோத்தோட சோற ஒட்டிக்கிட்டு இருக்க? நெஞ்சு வலிய வந்துருச்சு. இதான் பொண்ணு என்னமோ நினைச்சு பயந்து போயிட்டேம்மா. நல்லா அழகா இருக்கம்மா. கண்ணு மூக்கு எல்லாம் நல்லா அழகா செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கு. ஐயோ, என் கண்ணே புட்டிடு போல இருக்கு. இந்த பாருங்க, முதல்ல பொண்ணுக்கு திஷ்டி சுத்தி போடுங்க, சரியா? என்னம்மா, முடியெல்லாம் நல்லா இருக்கே. என்ன சொந்த முடியா இல்ல சௌரியா? நிஜமான முடிதான். சரி, என்ன இது பூவெல்லாம் அள்ளி வைக்காம கிள்ளி வச்சிருக்காங்க? கொஞ்சம் நிறைய தான் வச்சா என்ன, கல்யாண பொண்ணு இல்ல? அழகா இருக்கணும் இல்ல பொண்ணு? இது யாரு? தாத்தாவா? இல்ல, அப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொண்ணு அம்மா ஜாட போல இருக்கு. நல்லா அழகா இருக்கிறா. என் பொண்ணுங்க 3 பேரும் கூட ரொம்ப நல்லா அழகா இருப்பாங்க. மீனாட்சி இருக்காளே, என்ன முழிக்கிறீங்க? இந்த குடும்பத்தோட மூத்த மருமக என் மகதான், என் மகதான். அப்படியே பாக்குறதுக்கு மதுரை மீனாட்சி மாதிரியே இருப்பா. என்ன கையில கிளி மட்டும் தான் இல்ல, அதுக்குதான் அவ புருஷன் கிளி மூக்கோட இருக்கான்ல. ரெண்டாவது பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இவ கவிதா, 3வது பொண்ணு. என்ன பாக்குறதுக்கு சும்மா கலர் கம்மியா இருந்தா கூட லட்சணமா இருப்பா. என்னங்க ஆள் ஆளுக்கு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க என்ன பத்தி ஏதாவது சொல்லி வச்சுட்டாங்களா? இருக்கும் இருக்கும், சொல்லி இருப்பாளுங்க. ஆமா ஆமா, ராட்சசி, சத்தம் போடுவா, கோவப்படுவா, சண்டைக்காரி, வாயாடின்னு இப்படி ஏதாவது வரிசையா சொல்லிருப்பாங்களே. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏழை கேட்டது எள்ளூருண்டேன்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க பணக்காரங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இந்த பேசிட்டே இருக்காங்க. ஏதோ வரதட்சணை கொடுக்கல, வெறுங்காய் வச்சுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்கம்மா? வரதட்சணைன்னு ஒரு காசு கூட வேண்டான்னு சொன்னாங்க. கல்யாண செலவுக்குன்னு காசு கொண்டு போறப்ப கூட வேண்டான்னு சொன்னாங்க. இப்ப ஏன் அப்படி பேசுறாங்கம்மா? அப்படியே பேசுனாங்க. அப்புறம் ஏன் என் பொண்ணு மீனாட்சி அப்படி பேசினா?
என்னம்மா பேசுனாங்க? அவங்க ஒண்ணும் பேசலையே. ஏ போடி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பராக் பார்த்துட்டு வாயை பார்த்துட்டு வேன்னு நிப்ப. நீ காப்பி குடுக்கறதுக்கு போயிருந்தியே, அப்ப நான் கவனிச்சேன்டி. எதுக்காக முதல்ல வரதட்சணை வேணான்னு சொல்லணும்? இப்ப எல்லார்கிட்டயும் ஒண்ணும் இல்லாதவங்க ஏதோ போனா போகுது, கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம், பிச்சைக்கார குடும்பம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஏங்க பாவங்க, இந்த பொண்ணுக்கு என்னங்க குறைச்சல? அழகு இல்லையா இல்ல அறிவு இல்லையா? என்ன நகை நட்டு கொஞ்சம் இதெல்லாம் கவரிங்காமா? இருக்கட்டும் பரவாயில்ல. சரி சரி, இதத்தான் ஒரு குறையா கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க குடும்ப மானத்தை எல்லாம் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. ஆமா, அவங்க தானம்மா வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாங்க. இப்ப அது வேணும் இது வேணும் வந்து வரிசையா வந்து குறை சொல்லிட்டு தான் நான் என்னமா பண்ணுவேன்? வரிசையா வராங்களா? அப்ப எனக்கு முன்னாடி யாராவது வந்து சொன்னாங்களா? இருக்கட்டும்ங்க, யார் வந்தாலும் சொல்லிட்டு தானே போவாங்க. அந்த குடும்ப பழக்கம் என்ன தெரியுமா? கழுத்தையும் வெட்டிடுவாங்க, காயத்துக்கு மருந்தையும் போட்டுருவாங்க. ஐயோ, ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற மருமகளுங்கெல்லாம் பணக்காரிங்க இல்ல. எங்களுக்கெல்லாம் கோடி கணக்குல சொத்து ஆகாயத்துல இருந்து கொட்டுதுன்னு பீத்திக்கிட்டு இருக்காளுங்க. அப்புறங்க, ஐயோ என் பொண்ணு ஏதோ ஒண்ணு சொன்னாலே மறந்துருச்சு. 1000 ரூபாய் நோட்டும் 5 ரூபாய் நோட்டும் ஒன்னாயிடுவான்னு கேட்டாங்க. அட விடுங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேங்க, இந்த ஏழைங்களுக்கெல்லாம் சூடு சொன்னங்கிறதே இருக்க கூடாதுங்க. மூஞ்சில காரி துப்பனாங்கன்னு வச்சுக்கோங்க, அத கூட அப்படியே தொடச்சிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. எல்லாரும் கார் வேணும், கட்டில் மெத்த வேணும், பங்களா வேணும்னு கேட்டா எங்க போக முடியும்? அப்படின்னா ஏழைங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியாதா என்ன? பிச்சைக்கார குடும்பமா இருந்தா என்ன பண்றது? மான மரியாதைலாம் பார்க்க முடியாதுங்க. சொல்லுங்க நீங்களே, செருப்பால் அடிச்சா கூட நம்ம தலையெழுத்து வாங்கிட்டு தாங்க போனோம். என்ன பண்ண முடியும்? இது பாருங்க, ஏதோ வீம்பாவோ ரோஷப்பட்டோ எதுவும் தப்பி தவறி கூட பேசிடாதீங்க. ஆமாங்க, அவங்க ஏதாவது துப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க, துடைச்சுக்கோங்க, மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதாங்க இந்த கல்யாணம் நடக்கும். ஏன்னா நீங்க பொண்ணு பெத்தவங்க. ஆமாங்க, இல்லன்னா அவ்வளவுதாங்க. ஏன்னா என் பொண்ணு மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தாங்க நினைக்கிறா. அதனால தாங்க சொல்றேன், சரியா? பார்த்து பக்குவமா ஜாக்கிரதையா வாங்கி விட்டுறாதீங்க, நடந்துக்கங்க, சரியா? அம்மடி ஆனந்தி, இது பாரு, உன் பேர்ல இருக்கிற ஆனந்தம் உன் வாழ்க்கையிலயும் இருக்கணும்மா. கைராசி குடும்பத்துக்கு வர கையால் ஆகாத பொண்ணுன்னு அவங்க சொல்லலாம், கேவலமா கூட பேசலாமா. அதெல்லாம் நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத, புத்திசாலித்தனமா நல்லபடியா பொழிச்சுக்க, சரியா? கல்யாண பொண்ணு நீ மூஞ்சி உம்முன்னு இருக்க கூடாது, சிரிச்ச மாதிரி இரு. நான் வெளியில இருக்கிறேன், சரியா? இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்துக்கங்க, பொண்ணு திசை சுத்தி போடுங்க, சரியா? நீங்க கொஞ்சம் சிரிங்க, ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? வரேங்க ஐயா, வா வா வா, அடுத்தவங்களை போய் பாப்போம், வாடி. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அந்த மீனாட்சியை பற்றி இவ்வளவு தூரம் பேசிட்டு போறாங்க. அங்க சிவஞான வாழ்க்கை முடிஞ்சு போன மாதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அவரு தம்பி சண்முகம் என்னன்னா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல வந்து தட்டெல்லாம் மாத்திட்டு வாயிலேயே பேசிட்டு போனான். இன்னைக்கு கல்யாணத்துக்கே வரல அவன். இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. ஏங்க கொஞ்சம் வெளியில போய் என்னன்னு தான் பாத்துட்டு வாங்களேன். சரி. என் அக்காவோட கொழுந்தனாருக்கு கல்யாணம், அதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமாண்டி, நான் ஈவினிங்கா அவனை கூப்பிடுறேன், சரியா? அதான். அப்புறம்
மீனாட்சியோட தங்கச்சி தானே நீ? ம், தனியா வந்துட்டல்ல இப்போ? ஆமா. வீடெல்லாம் யார் பிடிச்சு கொடுத்தாங்க? அக்காவும் மாமாவும் தான். அட்வான்ஸ் வாடகை எல்லாம் அவங்களே தான். அப்புறம் அடுத்து என்ன பண்றதா ஐடியா? பிஸ்னஸ் பண்றதா இருக்கும். அதுக்கு பணம்லாம் அக்காவும் மாமாவும் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. அது அண்ணன் உனக்கு அள்ளி கொடுப்பாரா? சரி, அது ஓ நேரம். போய் எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க் எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரலாம்ல? ஆ, போ. பானு, எப்படிம்மா இருக்க? நீங்க யாரு? என்ன தெரியலையாம்மா? உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்திருக்கேனேம்மா. சிவஞான ஐயா சங்கத்துல இருக்காரே ரவி, அவரோட ஒய்ஃப்மாண்ணா. நீ கைராசி குடும்பத்தோட 2வது மருமக தானம்மா? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? ஆமா, உன் புருஷன் தானே சண்முகம். அவர் வரலையா கல்யாணத்துக்கு? இல்ல, வரல. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளையோட சொந்த அண்ணன் அவர் கல்யாணத்துக்கு வரலங்கிற? ஏங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவர் வந்து அவர்கிட்டயே கேட்டுக்குங்க. வந்து அவங்கள பற்றிட்டு வராதவங்கள பத்தி கேட்டுட்டு. என்னம்மா, புருஷன் எங்க போனாருன்னு கூட உனக்கு தெரியாதா? ஹலோ, எனக்கு தெரியலங்க. நீங்க போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? தேவையில்லாம நோய் நோய் கேள்வி. புருஷன் எங்க போனாருன்னு கூட தெரியல. இவெல்லாம் ஒரு குடும்பத்து பொண்ணா? என்னது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஆள பாரு, தேவையில்லாம பேசிட்டு. இந்தாங்க. அம்மா, எல்லாரும் அங்கதானே இருக்காங்க. நீங்க தனியா என்ன பண்ற? இல்ல, சும்மா ஃபோன் பேசுறதுக்கு. போ, போய் அங்கேயே பேசு போ. பா, குடும்பமே என்னமோ அமைதி புறா மாதிரி. அக்காவும் தங்கச்சிங்களும் ரொம்ப ஆக்டிங். Dialed is currently not reachable. Please try again later. ஐயா வணக்கம்யா. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன்யா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க என்னோட வாழ்த்துக்கள். கடைசியா உங்க 4வது தம்பியோட கல்யாணத்தை தான் எல்லாரையும் கூட்டு பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆமா, சண்முகம் தம்பியை பார்க்கவே முடியல. வேற ஒன்றும் இல்லை, அவன் வெளியூர் ஆர்டர் விஷயமா போனான். அங்கே ஒரு சின்ன சிக்கல், அதான் வர முடியாத சூழ்நிலை. அடடா, தம்பி கல்யாணத்துக்கு இருக்க முடியாம போச்சே. இல்லை, வந்துடும் தான் எதிர்பார்த்தோம். ரொம்ப முயற்சி பண்ணி முடியல. நீங்கள் போய் உட்காருங்க. சரி, நான் வந்துடுறேன். வரேன். ப்ளீஸ். ஒரு பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். பானுமதி, ஒரு நிமிஷம். சமூகம் இந்த கல்யாணத்துக்கு வரலையா? ஏங்க, ஏங்க எல்லாரும் இதே கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏமா, புருஷன் எங்க போயிருக்கான்னு பொண்டாட்டி தாம தெரியும். அதனால தான் ஓட்ட கேட்குறேன். இங்க பாருங்க, எல்லா புருஷன் பொண்டாட்டியும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில புருஷங்க என்ன பண்றாங்கன்னு பொண்டாட்டிக்கே தெரியாது. நான் அந்த வகைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதே மீறி ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா இருப்பாங்களே, அவரோட அருமை அண்ணி, இந்த குடும்பத்தோட தலைவி மீனாட்சி, அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க. இல்ல, கூலா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கியே, கூலா இருப்பேன்னு நினைச்சு கேட்டேன். நீ இல்லைனா அடுப்புல வச்சு சுடுதண்ணி மாதிரி இப்படி கொதிக்கிறியே. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? இல்லம்மா, வேணாம்மா, ரொம்ப தேங்க்ஸ். தட்ஸ் பெட்டர். மாப்ள, நல்லா இருக்கீங்களா? எங்கேயோ நிப்பீங்கன்னு நினைச்சேன், கடைசியில் இங்க வந்து நிக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நில்லுங்க. யார் தலையெழுத்து யாரால மாத்த முடியும்? தம்பி ராஜேந்திரா, நல்லா இருக்கியாப்பா? இது யாருன்னு தெரியுதா? உங்க பொண்ணு தானே? என் 3வது பொண்ணு கவிதா. கவிதா, இவர் யாருன்னு தெரியுதா?
தெரியுமா, மாமாவோட தம்பி. கல்யாணம் ஆயிடுச்சுடி. இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லடி, வா போலாம். மாப்பிள்ள இருக்காரு பாரு. தம்பி வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீங்க ரொம்ப எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருந்தீங்க. அதான் இவ யாருன்னு தெரியுதா? தெரியும். என் பொண்ணு, 3வது பொண்ணு கவிதா. 2வது பொண்ணு இருக்காள, ஆளு பாக்குறதுக்கு கலரா இருப்பா, ஆனா அழகா இருக்க மாட்டா. ஆனா இவ கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பா. என்ன மாதிரியே, சின்ன வயசுல என்ன பார்த்தா மாதிரியே இருக்கும். ஏய், இவர் யாருன்னு தெரியுது இல்ல? அத்தாண்டி உனக்கு தெரியுமா, மாமாவோட தம்பி. அத்தான் அத்தாங்கிற, நீ என்ன மாமாவோட தம்பி தம்பிங்கிற? அத்தான்னு சொல்லு, ஏதாவது கேளு அவர்கிட்ட. நீங்க ஏதாவது கேளுங்க தம்பி. நான் என்னத்த? சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி ஐடி படிக்கிறேன். நீ ஏன் கேளு, அவர் கேட்டார்ல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி பிசிக்ஸ். ஓ சரி சரி. ஏண்டி பெரிய படிப்பா? ஆமாமா. 2 பேருக்கும் தான் ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல? இல்ல தம்பி, படிப்பு விஷயத்துல நீங்க 2 பேரும் பொருத்தமா இருக்கீங்களா, அது சொன்னேன். நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. தம்பி இப்படி வாங்களே. நான் பாத்துட்டு போங்க போங்க. நான் பேசுங்க பேசுங்கன்னு சொல்றேன், என்னமோ வாயை முணுக்குற. ஏதாவது ஒரு விஷயத்த பேச வேண்டியது தானே? என்னத்தமா பேச சொல்ற? ஏதாவது பேச வேண்டியது தானடி? இனிமே பேசி என்ன ஆக போகுது? ஏண்டி அறிவு கட்டவள, நீ சினிமாலாம் பார்த்தது இல்லையா? படம் முடியும் போது ஏதாவது ஒரு டேர்னிங் வரும்ல, அந்த மாதிரி இங்க ஏதாவது நடக்காதான்னு நான் ஆண்டவனெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறதுன்னு என்கிட்ட கேக்குற? நீ என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒரு இளவும் புரியாது. நீ அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கிறேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ? வா, ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். வா வா ஆடி. அத்தை இப்படி வாங்களே. வாங்க அத்தை, இப்படி வாங்க சொல்றேன். ஒண்ணு இல்ல தம்பி, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் என்னோட சார்புல. பொண்ணுக்கு மோதிரம் போட்டு உங்களுக்கு ஒரு செயின். ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன தம்பி நீங்க வரதட்சணை மட்டும்தான் வாங்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், gift கூட வாங்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ, நான் நகை எதுவுமே போடுறது கிடையாது. அட இருக்கட்டும் தம்பி, அதுக்காக உங்களுக்கு நான் தர திருமண நாள் பரிசை ஏன் வேண்டான்னு மறுக்கிறீங்க? நீங்க போடலன்னா கூட வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம், இல்ல அண்ணி கொடுத்த கிஃப்ட பத்திரமா நீங்களே வச்சுக்கலாம். அதுக்குன்னு வாங்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? புடிங்க, சொல்லுங்கம்மா. இந்தாங்க தம்பி, வச்சுக்கங்க. நன்றி அண்ணி. இந்தாங்கம்மா. நன்றி எல்லாம் எதுக்கு தம்பி சொல்லிக்கிட்டு? ஒரு சிலர் மாதிரி நாங்களும் பெரிய ஆளுங்க, எங்க கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு கதை விடுவாங்க, ஷோலாம் காட்டுவாங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நானும் எது பண்ணாலும் மனசுல இருந்து ஆழமான அன்போட பாசத்தோட தான் பண்ணுவேன். யார பத்தி பேசிட்டு இருக்க? யாரு ஷோ காட்டுறாங்க? ஏதாவது கொண்டு போய் கொடுத்து இவங்களெல்லாம் தாஜா பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் இப்படித்தான் வந்து நிப்பேன். இதுல தாஜா பண்றதுக்கு என்ன இருக்கு? கட்டின புருஷனையே கைக்குள்ள வச்சுக்க தெரியாதவ நீ வேற யார அனுசரிச்சு போவ? குடும்பம், மருமக, அண்ணி, பாசம், இதுக்கெல்லாம் உனக்கு விளக்க தெரிஞ்சிட்டாலும். ஏய், லிமிட் மீறி பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். கல்யாணத்தன்னைக்கு வேலை கொடுத்து அனுப்புனது அண்ணன். அண்ணன் என்ன சொன்னாலும் அதை தலையாட்டிட்டு அப்படியே கேட்கிற தம்பி. இவங்களுக்கு நடுவுல நான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். போறவன் வரவெல்லாம் என்ன கேக்குறான், உன் புருஷன் எங்கன்னு? அவரு எனக்கு ஒரு போன் கூட பண்ணி சொல்லல. அவருக்கே என் மேல அக்கறை இல்லைங்கும் போது நான் மட்டும் எதுக்கு அவர் மேல அப்படியே பாசத்தை பொழியணும்? உன் தொல்லை தாங்க முடியாம ஓடி போயிருப்பாரு. யார் கண்டா? வேலையை முடிச்சிட்டு அப்படியே இமயமலைக்கு போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீ அப்படியே பெரிய கண்ணகியோட கசின் மாதிரி பேசுற. நீ அப்படியே ரொம்ப ஒழுங்கா. உன் புருஷன் உன்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாரு. ஒரு அப்பாவியோ அடியாள் வச்சு மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கை அடியோட காலி பண்ணிட்டல. உனக்கெல்லாம் பொண்டாட்டி ஸ்தானம் தாலி வேற ஒரு கேடு. கட்டின புருஷனை விரட்டி விட்டுட்டு என்ன பேச்சு பேசுற நீ? வேலைக்கு போறேங்கிற பேர்ல தாலியை கழட்டி வீசிட்டு அரைக்குறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் வெளியில சுத்திட்டு இருக்க. எந்த ஆம்பளை வீட்டுல இருப்பான்? This is the limit, Vaijayanti.